Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முதலமைச்சரிடம் மனு அளிக்க பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை திருமங்கலம் வருகை தரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை நோக்கி அவரிடம் மனு அளிப்பதற்காக அந்த கிராம மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக செல்ல முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் கல்லணை, புதூர், அச்சங்குளம், நெடுங்குளம் கிராமங்களில் நீர்நிலைகள், மயான நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பஞ்ச நிலங்கள், கோவில் நிலங்களை ஆக்கிரமித்து விதிமுறைகளை மீறி விவசாயத்தை அளித்து வரும் அந்த கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுமார் 150 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து மதுரை மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் முதல்வரிடம் மனு அளிக்க மாபெரும் இந்த பேரணி நடத்த கல்லணை அந்த சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இந்த கிராம மக்கள் அந்த தங்கள் பகுதிகளில் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர். இதனை அறிந்து போலீசார் அந்த பேரணியை நடத்த அனுமதி மறுத்து 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக திருமங்கலம், கல்லணை, அந்த அச்சன்குளம், நெடுங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் அந்த கனிம வளம் மற்றும் அந்த விவசாய நிலங்களை பாதிப்பு செய்யும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் இந்த குவாரிகளை இழுத்து கூட வலியுறுத்தி இந்த கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த முறை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருமங்கலம் அடுத்த ராயப்பாளையத்தில் OPS திமுகவில் அவருடைய அந்த அணியைச் சேர்ந்தவர்கள் அந்த இணையும் விழா என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் பங்கேற்க வருகை தரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தங்களது கிராமங்களினுடைய நியாயமான கோரிக்கைக்கு அந்த மனு அளிக்க செல்வதற்காக பேரணியாக செல்ல அந்த திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த கல்லணை கிராமத்தின் அந்த மந்தை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தற்போது அதிக அளவில் வருகை தந்திருக்கின்றனர். இவர்கள் பேரணியாக சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் மக்கள் தங்கள் கிராமத்தில் அந்த கல்குவாரிகள் சட்ட விதிகளை மீறி செயல்படுவதாகவும் அதை தடுத்து நிறுத்தும் முறை எங்களது போராட்டம் நடைபெறும் எனவும் அந்த தமிழக முதல்வரை சந்தித்து மனு அளிப்போம் என தெரிவித்து தற்போது அதிக அளவில் கூடி வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் அந்த கிராமங்களைச் சேர்ந்த இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ராணுவ வீரர்களும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.